ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கப்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 30/1/2025 தை மாதம் 17ஆம் நாள், குரோதி வருடம், அற்புதமான குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:09. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:06 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. சந்திராட்டம நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கின்ற, அந்தஸ்தை உயர்த்துகின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். இந்நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் வரும். உயர் பதவிகள் தேடி வரும். அதாவது அரசியலிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பதவிகள் தேடி வரும். அலுவலகத்திலே இருப்பவர்களுக்கு உங்களுடைய நிலை உயரும். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்படும். மொத்தத்தில் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அடமானம் வைத்திருக்கிற தங்க நகைகளை எல்லாம் மீட்கின்ற ஒரு காலம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது என்றாலும் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு ராமநாமம் ஜபியுங்கள். ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் மனதிலே தெளிவு பிறக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ள ஆஞ்சநேயனை பற்றி கொள்ளுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியையும் செய்கின்ற செயல்களிலே நல்ல ஒரு வெற்றியையும் தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தையிலே கவனம் தேவை. சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை தேடி வரும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது கடகராசியினருக்கு. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வண்டி வாகன வகையிலே செலவுகள் ஏற்படலாம். ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். ஆகவே இவற்றை தவிர்ப்பதற்கு ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ராமநாமம் ஜபியுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். மேலும் பல வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான, ஏமாற்றம் இல்லாத நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய செல்போன், புதிய நகைகள் என புதிய பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று குலதெய்வ வழிபாடு செய்தால் அது பெரிய வெற்றியை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு உங்களுடைய இந்த நாளுடைய தீய பலன்கள் குறைவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறப்பு. எல்லோருக்கும் நல்லதே நடக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபெருமானை சிந்தையிலே நினைத்தாலே அபாயம் நீங்கும். சிவனை நினைக்க நம்முடைய அபாயம் நீங்கும். இப்படிப்பட்ட தெய்வம் சிவபெருமான். சிவனை நினைக்க வேண்டும் என்றாலே அவன் நினைத்தால்தான் நாம் நினைக்க முடியும். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் நினைத்தால்தான் நாம் சிவபெருமானை வணங்க முடியும். அப்படிப்பட்ட தெய்வம் சிவபெருமான். திருவாரூரிலே பிறக்க முக்தி, அண்ணாமலையானை நினைக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி என்றார்கள். ஆகவே முக்தி தருகின்ற தெய்வம் சிவபெருமான்.
நமக்கு மற்றதையெல்லாம் மற்ற தெய்வங்கள் வழங்குவார்கள். ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி இறுதியிலே முக்தியையும் வழங்கக்கூடியவன் சிவபெருமான். 63 நாயன்மார்களை தன்னோடு அவர்களுக்கு அருள்வதற்காக எத்தனை திருவிளையாடல்களை புரிந்தார் எம்பெருமான். பாட்டுக்கு மயங்குபவர், நடனத்துக்கு பயங்குபவர், இசையாகவும் நடனமாகவும் எல்லாமாகவும் இருப்பவர் எம்பெருமான் ஈசன். ஆகவே இந்த எம்பெருமான் ஈசனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை அக்னி ரூபமாக சிவன் எழுந்து நின்ற மலை அண்ணாமலை. இந்த மலையை பார்த்தாலே சிவன் படுத்து கொண்டிருப்பது போல் இருக்கும். அற்புதமான பல சித்தர்களை தன்னுள்ளே கொண்டது திருவண்ணாமலை. ஆகவேதான் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்றார்கள். காரணம், சித்த புருஷர்கள் யாரும் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். ஆனால் திருவண்ணாமலையானை நாம் நினைத்தால் சிவனுடைய அருள் மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற சித்தர் பெருமக்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆகா, இவர் இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குகின்றார் என்று நம்மை சிவனோடு சேர்ந்து சித்தர்களும் ஆசீர்வதிப்பார்கள். அப்படிப்பட்ட தலம் திருவண்ணாமலை. அதனால்தான் நினைக்க முக்தி என்றார்கள். திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கு மலையே இறைவனுடைய ரூபமாக இருக்கின்றது. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி நிறைய சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதும் நாம் கிரிவலம் செல்கின்ற வேளையிலே அவர்களும் நம்மோடு சேர்ந்து கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை ஈசனை மனதிலே நாம் தினமும் நினைத்தால் முக்தி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இதனை யாரோ ஒரு அடியார் சொல்லவில்லை, மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் சொல்லியிருக்கின்றார். நந்தீஸ்வரர், நந்தி பகவான் என்பவரும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல. நந்தியை வணங்க நற்கதி கிடைக்கும். நந்தி பகவானே சிவபெருமான் போல்தான், சிவபெருமானுடைய அம்சம்தான் நந்தி. ஆகவே அவர் சொல்லியிருக்கின்றார் இதனை. மேலும் வல்லாள மன்னன் நினைவு நாளிலே அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது தந்தைக்கு மகன் ஈமக்கிரியை செய்வார், இது நடக்கின்றது. ஆனால் வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தை பேறு கிடையாது. அவனுக்காக எம்பெருமான் ஈசனே வந்து ஈமக்கிரியை செய்கின்றார். அப்போது அந்த வல்லாள மகாராஜா எப்படிப்பட்ட பக்தனாக இருந்திருப்பார். அதேபோல் வினையை நீக்கும் மலை உருவிலே அண்ணாமலை உள்ளது, திருவண்ணாமலை உள்ளது. திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலிலே அண்ணாமலையாரை குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே பாடியிருக்கின்றார். தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம என்று பாடியிருக்கின்றார். ஆடி மாதம் பூர தினத்தன்று உண்ணாமுலையம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தல் நடைபெறும். வேறு எந்த சிவாலயத்திலும் இந்த தீமிதி விழாவை பார்க்க முடியாது. அம்மன் கோவில்களிலே நடக்கும், மாரியம்மன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில், வேம்புலி அம்மன் கோவில், இந்த கோவில்களிலே தீமிதி நடக்கும். ஆனால் சிவாலயங்களிலே இந்த ஒரே ஒரு கோவிலிலே தான் உண்ணாமுலையம்மன் சன்னதிக்கு முன்பாக தீமிதி நடைபெறும். திருவண்ணாமலை தலத்திலே தான் முதலிலே லிங்க வழிபாடு தொடங்கியது. அதேபோல் மகா சிவராத்திரி விழா தொடங்கியதும் இந்த தலத்தில்தான் என்று புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில்களிலே விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டமந்தனம் செய்வதுதான் வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை தலத்திலே தங்கத்தை கொண்டு சொர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். இது அரிய தகவல். அதேபோல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு என்பது ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபமானது அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகின்றது. அதேபோல் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று
தலபுராண பாடலிலே கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்பது 10 நாட்கள் வரை எரிகின்ற தீபம். தீபம் ஏற்றுகின்ற நாளிலே நாம் தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த 10 நாட்களிலே இந்த தீபத்தை தரிசனம் செய்தால் நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் கிடைக்கும். கார்த்திகை தீப தினத்தன்று தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் ஒன்று சேர்ந்து கிரிவலம் வருகின்றார்கள். அவர்களோடு பக்தர்களும் சேர்ந்து அன்றைய நாளிலே கிரிவலம் வருவது புண்ணியமாக கருதப்படுகின்றது. திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றது. ஆகவே பேதங்கள் கூடாது, தெய்வத்திலே பேதங்கள் கூடாது. நீ யாரை வணங்கினாலும் அது எம்பெருமான் ஈசனையே போய் சேரும். ஆகவே இந்த தீப தத்துவம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகின்றது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையிலே திருவண்ணாமலை கோவிலிலே பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவர் சன்னதியிலே வைத்து விடுவார்கள். பிறகு மாலையிலே அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபம் ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இப்போதெல்லாம் மாத பௌர்ணமி நாட்களிலே கூட கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு வருகின்றது. திருவண்ணாமலை எம்பெருமான் ஈசன் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஈர்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. பாவம் நீங்கி பிறவிப்பினி அகல திருவண்ணாமலையானை தொழுதால் போதும். ஆகவே அன்றாடம் அண்ணாமலையானை நினைத்து 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 உள்ளம் உருகி அவனுடைய பாடல்களை பாடி அண்ணாமலையானை நினைப்போம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். திருவண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலை ஈசனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. நன்றி, வணக்கம்.